இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சா தான் நம்ம டியூட்டியை பார்ப்போன்னு ஒரு தொடப்பத்தை தூக்கிட்டு வீட்டை பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட வேலைக்கார அம்மா வந்தாங்களா, பாத்திரத்தை அவங்கக்கிட்ட அள்ளி போட்டு தேய்ங்கன்னு சொல்லிவிட்டு, நம்மளால் சும்மாலாம் இருக்க முடியாது வேலை செய்யாமல். சரி, ரேஷனில் கொடுத்த கோதுமை கொஞ்சம் இருந்தது, ஒரு 5 கிலோ கோதுமை. அதை நல்லா கழுவி, வெயில் அடிக்கவும் நல்லா கழுவி போட்டுடுவோம் காயிட்டோம் அப்படின்னுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக போன பிளாஸ்டிக் டப்பு பக்கெட்டெலாம் இருந்ததா, அதெல்லாம் கொஞ்சம் மண்ணை நொப்பி வச்சேன். அதில் சும்மா தானே இருக்கேன்னு ஒரு நாள் வெந்தயத்தை தூவி விட்டு 4 வெங்காயத்தை ஊனி வச்சா நல்லா வளர்ந்துட்டுது. சரி, நமக்கு ஒரு சமையலுக்கு ஆகும்னா அதை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம்தான். நம்ம வீட்டில் வளருதே அப்படிங்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இந்த அளவுக்கு வளரணும். கடைசியாக மண்ணை பார்த்திங்கன்னா குப்பை மண் தான் அள்ளி வச்சு அதில் வளர்த்தேன். சூப்பராக வளர்ந்துட்டுது அதுவும். அப்புறம் கொஞ்சம் வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம வயிறு என்னன்னா பசியை தூண்டி விட்டது. சரி, இதுக்கு பிறகு நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னுட்டு வந்து இடியாப்பம் செய்வோம் காலையிலேன்னு இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தா இடியாப்பம் செய்யறதுக்குள்ளே நம்ம வயிறு கவாங்கும் போல். சரி, இட்லியை ஊற்றிடுவோன்னு ஒரு இட்லியை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னியாக அரைச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தேங்காய் சட்னியோட ஒரு கடப்பாக இருந்தால் தாங்க எனக்கெலாம் பிடிக்கும். அந்த கடப்பாவுக்கு வந்து ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம். நம்ம 4 காஞ்ச மிளகாயும் போட்டு பூண்டு பல் வெங்காயம் புளிலாம் வச்சு அரைச்சாச்சு அதையும். அது அது என்னவோ தெரியல, எத்தனை சட்னி இருந்தாலும் எனக்கு இந்த கடப்பா தாங்க பிடிக்கும். உங்களுக்கு இந்த கடப்பா பிடிக்குமா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாராருக்கு இந்த கடப்பா சட்னி இது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரோஜாப்பூ சட்னின்னு நாங்களே ஒரு பேர் வைப்போம். அதோட இட்லியை ஊற்றி எடுத்ததுமே ஆவி பறக்க சுட சுட இட்லியை ஒரு தட்டு எடுத்ததுமே எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க சாப்பிட. சரி, அவங்களுக்கு 4 இட்லியை எடுத்து வச்சு அந்த ரோஜாப்பூ சட்னியையும் கொஞ்சம் வச்சு நான் கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு இந்தாங்க நீங்கள் சாப்பிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள், நானும் சாப்பிட்டுட்டு என் வேலையை பார்க்குறேன்னா நானும் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்து ஆனால் அவங்க வரும்போதே பார்த்திங்கன்னா பஜ்ஜி வாங்கிட்டு வந்தாங்க கடையில். அந்த பஜ்ஜியை பார்த்திங்கன்னா சாப்பிடவே தோணாது போல். சரி, 3 இட்லியை எனக்கும் வச்சுட்டு அந்த பச்சையை எடுத்து பார்க்குறேன், மழை மாதிரி இருக்குது. அப்பா இதை எப்படா சாப்பிட்றதுன்னுட்டு சாப்பிட்டுடுவான்னுட்டு மினி விளாக்கு முடிந்தது. நாளை சந்திப்போம்.